Hey everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S Delight. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி கும்பிடுறோம். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எப்படின்றது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். வடை பண்ணுங்கிறதுனால கடலைப்பருப்பு காலையிலே ஊற வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படிங்கிறது. இந்த சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை எல்லாம் சாமிக்கு படைக்கிறதுனால அதெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பூஜை பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும். ஏன்னா இவங்கள வச்சுட்டு பண்ண முடியாது. சார்வி வந்து காலையில் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. கிட்டுக்கு 10 o'clock தான் ஸ்கூலுங்கிறதுனால அப்போ தான் நான் போய் கீழே கூட்டிகிட்டு போய் விட்டு வர போயிருந்தேன். ஸோ கிட்டுவை ட்ரா பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கு சக்கரை பொங்கல் படைப்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டு அந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சக்கரை பொங்கல் ஈஸியாகவே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்காக சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பருப்பு வேக வச்சாச்சு. கொஞ்சமாக பொரியல் அதுக்கப்புறம் வடை மட்டும் பண்ணிட்டா லஞ்சும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதை வச்சு அப்படியே படைச்சிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், க்ளீன் பண்ணி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி நாளே வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அம்மா ஊர்லேருந்து வரும்போதே ஒரு ஹெல்ப்பர் அண்ணா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வச்சு விட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை ரொம்பவே நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி ஆடி வெள்ளி இல்லை ஃபெஸ்டிவல் இந்த டைம்லலாம் சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டமாக பண்ணுற ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டுலேருந்துலாம் வந்து இப்படி இல்லவே இல்லை. ஸோ கிட்ஸு வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பண்ணவே முடிஞ்சுது. குழந்தையாக இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்புறம் அந்த நெருப்பில் எதனா கை வச்சுட்டுறது இது மாதிரிலாம் நிறையவே பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்போ முடியுமோ அப்பப்போ தான் பண்ணியிருந்தேன். பட் ஓரளவுக்கு அவங்க அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் எனக்கும் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அவங்களும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னால் சாமி கும்பிடவே முடியாது, ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன்னா கிட்டு குழந்தையாக இருக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ கை வைக்கிறது, அந்த நெருப்பில் விளையாடுறது இதெல்லாம் நிறையவே பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த டைம்லலாம் கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கும்பிட முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிட்டு வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ கோஆப்ரேட் பண்ணுறான் புரிஞ்சிக்கிறதுனால கூடவே 2 பேருமே வந்து சாமி கும்பிடுறது அதெல்லாம் வந்து அவ்வளோவே என்ஜாய் பண்ணி கும்பிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒன்று எடுத்து இங்கே வச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக 2 புள்ளியார் எடுத்து நான் வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு அந்த விளக்குங்க அதுக்கப்புறம் சாமி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி 3வது வாரம் தான் கும்பிட்டுருந்தேன். ஸோ அம்மாவும் வர பிளான் இருந்ததுனால சரி ஓகே அந்த டைமே கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா கிட்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுறது குக்கிங் ப்ளஸ் இந்த பூஜை வேலைகள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அம்மா வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 3rd வீக் தான் கும்பிட்டேன். ஸோ அம்மாலாம் வந்து ஊரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரியே கும்பிட்டுடுவாங்க. ஆனால் நான் வந்து 3rd வீக் தான் கும்பிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பூஜை ஐட்டம்ஸே வச்சுக்க மாட்டேன். ஸோ நிறைய வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நிறைய மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு விளக்குங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய்லாம் ஊற்றி திரி வச்சிட்டோன்னா எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம அந்த சாரீ வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை தான் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோங்களுக்கு குங்கும மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சிட்டேன். இதெல்லாம் கிட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து சாரீலேயே ஆக்சுவலி என்கிட்ட ஃபேஸ் இல்லை. ஸோ அதனால் அம்மா வந்து சாரீலேயே வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபேஸ் மாதிரி வச்சியே கும்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சாரியில் அப்படியே பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு லக்ஷ்மி மாதிரி ரெடி பண்ணி நம்ம இதை கும்பிடணும். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் மம்மி டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த விநாயகர் சின்னதாக வச்சுட்டு ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சும்மா ஒரு அழகாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஒரு வழியாக பூஜைக்கு தேவையான எல்லா பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு மொத்தமாக ரெடி பண்ணியாச்சு. இது சுமங்கலி பூஜை மாதிரி நாங்களும் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த வளையல், குங்குமம் அப்புறம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு செட் பண்ணியாச்சு. நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலையில் சாப்பாடு போடணும். அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதில் சாம்பார், அதுக்கப்புறம் வடை, கொஞ்சமாக பொரியலுக்காக பீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பிரசாதம்காக சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வடை அங்கே வச்சது தான் ஒன்று ஒன்றா காலியாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கிட்டுவும் சார்வியும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மசாலா வடைனா ரொம்பவே இஷ்டம். ஸோ ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. கிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த பெல் வந்து யாருக்குமே கிட்டு தரவே மாட்டான். அவன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதை கையிலே வச்சிட்ருப்பான். சார்வியும் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு சாமி கும்பிடுறதுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தது. நானும் கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சார்வி இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருப்பா. 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்து கும்பிட்டுட்ருப்பாங்க. எப்போ பூஜை பண்ணாலும் சரி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கிட்ஸும் வந்து கற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பூஜை பண்ணுறது, சாமி கும்பிடுறது இதெல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிறது தான். சார்விக்கு பார்த்திங்கன்னா இப்போவே வந்து சாமி கும்பிடுறது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் பண்ணுற வேலையும் ஒழுங்காக பண்ணுவாள். பட் கிட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பண்ணி வச்சதே கலைச்சிட்டு வந்துடுவான் அந்த மாதிரி. ஸோ ஒரு வழியாக சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு ஆடி வெள்ளி சூப்பராகவே போச்சு. அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Take care. Thanks for watching.